3 பேருடைய இணைப்பு, இந்த ஒன்றிணைப்பு எந்த அளவுக்கு எடப்பாடி அவர்களுக்கு பலவீனத்தை கொடுக்கும் சார்? எடப்பாடியாலெல்லாம் ஸ்டாலினை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. தொடர் தோல்வி நாயகர் தான் அவர். மீண்டும் தொடர் தோல்வி தான். அவர் ஒற்றை தலைமைன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? ஒற்றை தலைமைன்னு அவர் வந்தது காரணம் என்ன? ஓபிஎஸ் பாஜகவுக்கு ஆளு. இப்போ எடப்பாடி என்ன செய்யறாரு? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எடப்பாடி என்ன சொன்னார்? பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி. இப்போ ஏன் பாஜக கூட வந்தார்? இது ஏதாவது ஒரு அரசியல் விமர்சகர் சுட்டி காட்டியிருக்காங்களா? நியாயத்தோட நடுநிலையோட. அப்போ நிலைப்பாடில் இன்கன்சிஸ்டண்டாக மாறுறாரு. ஏன் மாறினாரோ தன் சுயநலத்துக்காக மாறுறாரு, தன்னை அரசியல் ரீதியாக காப்பாற்றிக்கிறதுக்காக மாறுறாரு. இப்போ பாஜக தயவு இப்போ அவருக்கு தேவை. 4 வாரத்தில் சிம்பிள் கேஸு, அதாவது பொதுச் செயலாளர் தேர்வு கேஸு, இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் முடிச்சு வைக்கணுங்கிற இதை ஒரு வழக்கு போட்டார். அது 8-10 வாரமாகியும் கோர்ட் அதில் முடிவுக்கு வரல. அது எடப்பாடிக்கு தலைமையில கத்தி மாதிரி அது தொங்கிட்டு இருக்குது.